ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வழக்கறிஞர்னு சொன்னால் உண்மையை சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப வந்து 13,000 ரூபாய்க்கு டாக்டர் பட்டத்தை விற்கிறாங்க. உங்களுக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட்ல வந்து ஒரு QR இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணும்போது உங்களோட நேம், எந்த யூனிவர்சிட்டிலேருந்து வாங்கியிருக்கிறீங்க, அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எந்த துறை சார்ந்து நீங்கள் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் அதில் இருக்கும் சார். வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ மேடம் வரும்? டோட்டல் அமௌண்ட் 13,000 சார். 13,000 ரூபாய் இன்க்ளூடிங் கான்வகேஷன் ட்ரெஸ்ஸோட அந்த கோட் அண்ட் கேப் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதோட சேர்த்து 13,000 ரூபாய் தான் சார். வழக்கறிஞர் ஒருவரை பிசினஸ்மேன் என நினைத்துக்கொண்டு அந்த ப்ராப்ள பல்கலைக்கழகத்தின் இளம்பெண் செல்போனில் பேசும்போது உங்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்குகிறோம், உங்களது டீட்டெயில்ஸ் அனுப்புங்கள், சென்னையில் நடக்கும் விழாவில் டாக்டர் பட்டம் வழங்குவோம், அதற்கு டாக்டர் பட்டம் பெறும்போது நீங்கள் அணிவித்துக் கொள்ள டிரெஸ் உடன் சேர்த்து 13,000 ரூபாய் பணம் அனுப்புங்கள், ஒரே தொகையாக அனுப்ப முடியாவிட்டால் 2 தவணையாக கூட நீங்கள் பணம் அனுப்பலாம் என பேசிய ஆடியோ அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மிரண்டு போன வழக்கறிஞர் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சார், நான் பிரபா பேசுகிறேன் சார். நான் உங்களுக்கு டாக்டரேட் ஈவெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க சார். ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். இன்டர்நேஷனல் தமிழ் கல்ச்சுரல் யூனிவர்சிட்டி எனப்படும் சர்வதேச தமிழ் கலாச்சார பல்கலைக்கழகம் என்கிற பெயரில் ஏற்பாடு செய்யப்பட்ட கௌரவ முனைவர் விருது வழங்கும் விழா தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மயிலாப்பூர் பகுதியில் அமைந்துள்ள ஹோட்டல் கற்பகம் இன்டர்நேஷனல் அரங்கில் நடைபெறுகிறது. விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளது. இது வந்து இன்டர்நேஷனல் தமிழ் கல்ச்சுரல் யூனிவர்சிட்டிலேருந்து நடத்துகிறோம். அந்த யூனிவர்சிட்டி எங்கே மேடம் இருக்கு? சார், யூனிவர்சிட்டி வந்து நம்ம யூஎஸ்ஏ அப்ரூவல் வாங்கி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் சார். யூஎஸ்ஏ அப்ரூவல் வாங்கி பண்ணிட்டு இருக்கீங்களா மேடம்? ஆமாம் சார். கௌரவ டாக்டர் பட்டம் தானா மேடம்? ஆமாம் சார். சர்வதேச தமிழ் பண்பாட்டு பல்கலைக்கழகத்திலிருந்து கௌரவ முனைவர் பட்டத்துக்காக தான் சார் பேசிட்டு இருக்கிறேன். சரிங்க மேடம், சொல்லுங்க. சரிங்க சார். இதுக்கு வந்து சீஃப் கெஸ்டா வந்து ஜட்ஜஸ் வருவாங்க, அட்வொகேட்ஸ் வருவாங்க, சினி ஃபீல்டுல இருந்து சின்னி ஜெயின் சார் வராங்க சார். ஏன்னா அவங்க சன் வந்து சப் கலெக்டரா இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களையும் இன்வைட் பண்ணியிருக்கிறோம். நீங்க பிசினஸ் கேட்டகரியில டாக்டரேட் வாங்கும் போது அதுக்கான 3 சர்டிபிகேட், கான்வகேஷன் சர்டிபிகேட், செமினார் சர்டிபிகேட், காமன் சர்டிபிகேட், யூனிவர்சிட்டி மெடல் எல்லாமே கொடுத்துருவாங்க சார். இவ்விழாவில் புகழ்பெற்ற மற்றும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி மற்றும் அவரது சகாக்கள் மற்றும் கலை மாமணி டாக்டர் அம்பிகா, சட்ட வல்லுநர்கள் குழு ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் என்றும் பல்வேறு துறைகளில் 150க்கும் மேற்பட்ட சாதனையாளர்களை அடையாளம் கண்டு அவர்களின் சாதனைகளை ஆய்வு செய்து அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் கொற்றவை நாகராஜன் மற்றும் பிற முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் வழங்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் விளம்பரங்கள் செய்து மோசடியில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவர்கள் மீது தமிழ்நாடு அரசும் சம்பந்தப்பட்ட துறையும் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. உங்களுக்கு கொடுக்குற சர்டிபிகேட்ல வந்து ஒரு QR இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணும்போது உங்களோட நேம், எந்த யூனிவர்சிட்டில இருந்து வாங்கியிருக்கிறீங்க, அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எந்த துறை சார்ந்து நீங்க டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் அதில் இருக்கும் சார். சரிங்க மேடம். ஆமா, அதனால நம்மளோட இந்தியா கண்ட்ரி மட்டும் இல்லாம நீங்க எந்த கண்ட்ரி போகும்போதும் கண்டிப்பா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க மேடம். அது வாங்கினதுக்கு அப்புறம் உங்க நேமுக்கு முன்னாடி நீங்க டாக்டர் அப்படிங்கறத லைஃப் லாங் மென்ஷன் பண்ணிக்கலாம். மீடியால நியூஸ் கொடுக்குறீங்க உங்களை பத்தி அப்படிங்கும் போதும் கண்டிப்பா நீங்க டாக்டர் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி கொடுத்துக்கலாம். விசிட்டிங் கார்டு எடுத்துக்கலாம். சரிங்க மேடம். ஆமா சார். இதுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ மேடம் வரும்? டோட்டல் அமௌண்ட் 13,000 சார். 13,000 ரூபாய் இன்க்ளூடிங் கான்வகேஷன் ட்ரெஸ்ஸோட அந்த கோட் அண்ட் கேப் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதோட சேர்த்து 13,000 ரூபாய் தான் சார். இரவு பகல் என பாராது படித்து ஆராய்ச்சி செய்து பட்டம் பெற்று வருபவர்களுக்கு மத்தியில் இப்படி எந்த படிப்பும் தேவையில்லை, 13,000 ரூபாய் பணம் அனுப்பினால் போதும், டாக்டர் பட்டம் வழங்குகிறோம், நேரில் வர முடியாவிட்டாலும் தபாலில் அனுப்பி வைக்கிறோம் என பணம் ஒன்றே குறிக்கோளாக செயல்படும் இந்த கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழக்கறிஞர் மேகராஜ் பாண்டியன் கோரிக்கை வைத்துள்ளார். கொற்றவை விருதுகள் சொல்லிட்டு சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகம் சொல்லி ஃபேஸ்புக்கில் விளம்பரம் பார்த்தேன். அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு வந்து நான் வந்து வழக்கறிஞர்னு சொன்னால் உண்மையை சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப வந்து 13,000 ரூபாய்க்கு டாக்டர் பட்டத்தை விற்கிறாங்க. பொதுவாக டாக்டர் பட்டம் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியலில் ஒரு பெரிய சாதனையாளராக இருக்கணும், இல்லை ஒரு மருத்துவத்துறையில் ஒரு சாதனையாளராக இருக்கணும், இல்லை வேறு ஏதாவது துறையில் வந்து சாதனையாளராக இருக்கணும். எந்த சாதனையும் இல்லாமல் வெறும் 13,000 ரூபாய்க்கு வந்து
மருத்துவத்துறை படம் கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து கொற்றவை என்ற பேரில் வந்து கையெழுத்து போடுறாங்க. வைஸ் சான்சலர்ன்ற கேட்டகரி அந்த பல்கலைக்கழகத்தினுடைய உண்மைத்தன்மையை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இது பண்ணணும். இது சம்மந்தமாக நம்ம கோரிக்கையெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு வச்சிருந்தோம். டாக்டர் காசு கொடுத்து வாங்கி பப்ளிசிட்டிக்காக பறக்கும் பலருக்கும், டாக்டர் பட்டத்தை விற்பனை செய்பவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கல்வியாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.